Hi guys, welcome back to our channel Lame Corner. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கூகுளோட ஃபீச்சர்ஸ் எல்லாம். ஸோ ஜென்ரல் பேசிக் ஃபீச்சர்ஸ் நமக்கு என்னென்ன தெரியும் கூகுளில் இருக்குன்னா, கூகுள் க்ரோம் தெரியும், கூகுள் மீட், கேலண்டர், ஃபோட்டோஸ், கான்டாக்ட்ஸ், கூகுள் டிரைவ், அதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ இதை விட கூகுளில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அது மோஸ்ட்டாக நமக்கு தெரியவே தெரியாது. அது என்னென்னு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கூகுள் ஷாப்பிங். ஜென்ரலாக கூகுள் ஷாப்பிங்கில் வந்து பொதுவாக என்ன சொல்லுவாங்க, அமேசானில் போயிட்டு ஒரு பொருளை வாங்குற மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வந்து chromecast வாங்கலாம், பிக்சல் ஸ்டாண்ட். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் வந்து இங்கே வந்து மொபைல்ஸ் கூட அவைலபிளாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து கூகுள் ஸ்டோர். ஸோ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா கூகுள் கீப். கூகுள் கீப்னா ஒன்றும் இல்லை. ஸோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு நோட் பேட் மாதிரி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் நம்ம ஏதாச்சும் நமக்கு டக்குன்னு ஞாபகம் வச்சுக்கிறது வந்து எழுதலாம், நமக்கு தோன்றதை எழுதலாம், நம்ம தாட்ஸை எழுதி அதை இது பண்ணுறதா வந்து கூகுள் கீப். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து என்னென்னா கூகுள் புக்ஸ். கூகுள் புக்ஸ்னால் அங்கே வந்து நிறைய இபுக்ஸ் இருக்கும். ஸோ வந்து காமிக்ஸ் இருக்கும், அந்த மாதிரி தான் போய் நம்ம படிச்சுக்கலாம். சிலது பே பண்ணி வாங்குற மாதிரியும் இருக்கும். ஸோ அதுதான் வந்து கூகுள் புக்ஸ். கூகுள் ஜாம் போர்ட்னா ஒன்றுமே கிடையாது, ஒரு ஒயிட் போர்ட். ஓகேங்களா? இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போ வந்து கிளாஸஸ் இல்லைனா வந்து ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் டீல் பேசும்போது ஜஸ்ட் வந்து இதை வந்து நம்ம வந்து டேப்லெட்டில் மொபைல் எதில் வேணாலும் இது பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணி ஸோ அதை யூஸ் பண்ணலாம். இதில் வந்து நிறையா கூகுள்லேருந்து இமேஜ் எடுத்துகிட்டு வந்து பேஸ்ட் பண்ணுற மாதிரி, டாக்குமெண்ட் ஷேர் பண்ணுற மாதிரி, இதில் வந்து பென்ஸ்லாம் கூட இருக்கும், மார்க் பண்ணி சொல்லி கொடுக்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் வந்து கலரிங்கிற இது ரேஞ்சு கூட பண்ணலாம். ஸோ அதில் வந்து கூகுள் ஜாம் போர்டு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னா கூகுள் எர்த். ஸோ கூகுள் எர்த் என்னென்னா ஒன்றுமே கிடையாது. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஃபுல் வேர்ல்டில் வந்து ஒரு சேட்டிலைட் வச்சு அதோட இமேஜஸ் கொடுக்கறது தான் வந்து கூகுள் எர்த். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம இருக்கிற இடமே, இப்போ நீங்கள் ஒரு உங்கள் வீட்டில் இருக்கீங்கன்னா அந்த இடத்த நீங்கள் டச் பண்ணால் உங்களோட வீடு வந்து சேட்டலைட் இமேஜஸாக அதை வந்து கொடுக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து நீங்கள் நிறைய ஏதாச்சும் எந்த கண்ட்ரிக்காச்சும் நீங்கள் டூர் போகிறீங்க, இல்லை நம்ம இடத்த விட்டு மற்ற ஸ்டேட்டுக்காச்சும் போகிறீங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் வந்து 360 டிகிரியில் எந்த ஆங்கிளில் வேணாலும் வச்சு பார்த்துக்கலாம். அது வந்து உங்களோட விருப்பத்துக்கு கேட்க. ஓகேங்களா? ஸோ வந்து இது வந்து ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும். நீங்கள் வந்து எந்த ஆங்கிளில் வேணாலும் உங்களுக்கு இந்த இடத்த வந்து எந்தெந்த ஆங்கிளில் பார்க்கணுன்னாலும் கூகுள் எர்த்தில் போய் பார்த்துக்கலாம். ஸோ வந்து கூகுள் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு. ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர்னால் ஒன்றுமே கிடையாது. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு புது இடத்துக்கு போகிறீங்க. ஓகேங்களா? இல்லை நீங்கள் வந்து எதையாச்சும் டிஃப்ரெண்ட்டாக ஒரு திங் பார்க்கணுன்னா, ஒரு பழமையான பொருள் அந்த மாதிரி வச்சுக்கலாமே. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்ட் அண்ட் கல்ச்சரை வந்து அதோட இமேஜ் அண்ட் வீடியோஸை வந்து அந்த ஆர்ட் ஒர்க்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு. ஸோ வந்து இப்போது வந்து நிறைய கல்லெல்லாம் செதுக்கி வச்சுருப்பாங்க நம்ம மகாபலிபுரத்துலேயே பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி இமேஜஸ்லாம் வந்து இது காட்டும். அதுதான் வந்து கூகுள் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் குரூப்ஸ். ஓகேவா? ஸோ இது ஒன்றும் கிடையாது, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அவங்களோட இன்ட்ரெஸ்ட், அவங்களோட கருத்தை சொல்கிறது தான் வந்து கூகுள் குரூப் சொல்லுவாங்க. இதில் வந்து ஒரு குரூப்ஸ் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. ஸோ வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட், அவங்களுக்கு இந்த டெசிஷன் பிடிக்கலன்னா அது மாதிரி சொல்கிறது தான் அந்த வந்து கூகுள் குரூப்ஸை வந்து இவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ வந்து இது வந்து 4 டைப்ஸாகவும் பிரிக்கிறாங்க. 4 டைப்ஸாக இருக்குது. இமெயில் லிஸ்ட்டுன்னு இருக்குது, வெப் ஃபாரம், Q&A ஃபாரம் அண்ட் கொலாபரேட்டிவ் இன்பாக்ஸ்ன்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து கூகுள் குரூப்ஸாக. ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா கூகுள் வால்ட். ஸோ கூகுள் வால்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, உங்களோட பர்சனல் டேட்டாஸை வந்து ஒன்று ஹோல்ட் பண்ண, இல்லை வந்து காணாமல் போனால் வந்து தேடுறதுக்காக. ஸோ எக்ஸ்போர்ட் டேட்டா இது வந்து எப்போ ஒர்க் ஆகும்னா, உங்களோட கூகுள் அக்கௌண்ட் வந்து கூகுள் சூட் அக்கௌண்ட்டாக வந்து நீங்கள் செட்டப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கூகுள் வால்ட்டை யூஸ் பண்ண முடியும். இது வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா கூகுள் க்ளவுட் சர்ச். ஸோ கூகுள் க்ளவுட் சர்ச் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போ வந்து ஒரு கம்பெனின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் இருக்க எம்ப்ளாயீஸை வந்து ஒரு டேட்டா தேடவோ, அவங்களோட என்ன சொல்கிறது டாக்குமெண்ட்ஸ் தேடுறதுக்கு அந்த மாதிரிலாம் அதுக்காக தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் அது வந்து என்ன சொல்கிறது, ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா கூகுள் க்ளவுட் சர்ச் அக்கௌண்ட்டில் வந்து சைன்இன் பண்ணால் மட்டுமே வந்து உங்களால் அதெல்லாம் தேட முடியும்.
ஓகேங்களா. இது வந்து ஒரு கம்பெனி பேஸ்டுக்காக இருக்குது ஓகேங்களா. ஸோ அந்த அவங்க கம்பெனியில் இருக்க டாக்குமெண்ட்ஸ், பர்சனல் டாக்குமெண்ட்ஸ்லாம் நிறையா இருக்கும். இப்போ வந்து நார்மலாக நம்மளாம் போய் தேடிட முடியாது. ஸோ வந்து இந்த மாதிரி நமக்குன்னு ஒரு கூகுள் க்ளவுட் சர்ச் அக்கௌண்ட் இருந்து அந்த நம்ம கம்பெனி கூட அது லிங்க் இருந்தால் மட்டும்தான் நம்ம போய் ஆக்சஸ் பண்ண முடியும். ஒரு டேட்டாவாக இருந்தாலும் சரி, என்ன விஷயமா அந்த கம்பெனி சம்மந்தப்பட்டது ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஓகேங்களா. இது ஒன்றுமே கிடையாது. உங்களோட ஃபோன் இருக்குல்ல, ஜென்ரலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபாரின் கண்ட்ரீஸ்லையும் நம்ம கண்ட்ரீஸ்லையும் நிறையா இருக்குது. ஸோ உங்கள் ஃபோனை வந்து காரில் வந்து அந்த டிஸ்பிளே இருக்கும்ல, அதில் கனெக்ட் பண்ணிவிட்டு, இப்போ நிறைய பேர் கார்லேயே ஃபோன் பேசிட்டு வருவாங்க தெரியும்ல, அந்த மாதிரி. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு மெசேஜ் வந்தாலும் அந்த மெசேஜ் காட்டும், உங்களுக்கு கால் வந்தால் அதை அட்டன் பண்ணன்ற மாதிரி நம்ம வந்து ப்ளூடூத் வழியாக வந்து நம்ம பேசிக்கலாம், இல்லை நார்மலாகவும் பேசிக்கலாம். ஸோ அதுதான் வந்து ஆண்ட்ராய்டு ஆட்டோ. ஸோ வந்து இது எதுக்கு வந்து இது பண்ணுறாங்கன்னா, நம்ம கான்சன்ட்ரேஷனோட ஃபோன் எடுத்து பேசாமல் லைக் நம்ம வந்து அழகாக வந்து வண்டி ஓட்டுறதையும் கான்சன்ட்ரேட் பண்ணலாம், ஃபோன் வந்து அப்படியே பேசிட்டு போகலாம். ஸோ வந்து இதில் வந்து நிறைய ஆக்சிடென்ட்ஸ்லாம் ப்ரிவென்ட் பண்ணுன்றதுக்காக வந்து இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஆண்ட்ராய்டு ஓஎஸ் என்ன தெரியும் நமக்கு, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்லிட்டு. ஆண்ட்ராய்டு ஓஎஸ் வந்து கூகுளோடது தான். ஸோ இவங்க வந்து இது நம்ம வந்து நார்மலாக நம்ம ஃபோனில் இருக்குது லைக் டேப் எல்லாமே வந்து இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஜென்ரலாக அது உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கணும், ஃபோன் வச்சுருக்க எல்லாருக்குமே இது என்னென்னு தெரியும் ஆக்சுவலி. ஸோ வந்து ஆண்ட்ராய்டு ஓஎஸ். அடுத்து வந்து கூகுள் கார்ட்போர்ட். கூகுள் கார்ட்போர்ட்ன்றது ஒன்றுமே கிடையாதுங்க, ஒரு விஆர் மாதிரி. நம்ம அந்த விஆர் எஃபெக்ட்லாம் பார்த்துருக்கீங்களா, கண்ணில் வந்து ஒரு இது மாதிரி வச்சுருக்கோம்ல, அதே மாதிரி தான். ஸோ இது வந்து ஒரு கார்ட்போர்டுக்குள்ளே வந்து அந்த கிளாஸஸ் இருக்கும், அந்த கிளாஸஸ் நடுவில் வந்து ஒரு ஃபோன் மாதிரி வச்சுருக்கலாம். இது வந்து என்ன சொல்கிறது, எல்லாருமே இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். எல்லாராலையும் விஆர் வாங்கி யூஸ் பண்ண முடியாது கரெக்டாக, அது ரொம்ப காஸ்ட்லி ஓகேங்களா. ஸோ அதுக்காக கூகுள் வந்து இது ரொம்ப சீப்பாக இருக்கும், எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்கிறதுக்காக இந்த மாதிரி கூகுள் கார்ட்போர்ட்ன்ற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் க்ரோம்காஸ்ட்னா என்னென்னா, ஸோ க்ரோம்காஸ்ட்னால் ஒன்றுமே கிடையாது. நம்ம வந்து என்ன பண்ணலாம், க்ரோம்காஸ்ட்டை வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ஸ்டோர்லேருந்து வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு. அது வாங்கி என்ன பண்ணால் அதை ஈஸியாக வந்து நம்ம டிவி கூட லேப் கூட எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இது வந்து என்ன சொல்கிறது, லைக் அலெக்ஸா மாதிரி இதுவும் வந்து நம்ம அலெக்ஸா கிட்டே வந்து பேசுவோம்ல, லைக் சுவிட்ச் ஆன் த டிவி, சுவிட்ச் ஆன் த லைட், லைக் அந்த மாதிரி பேசுவோம்ல, அதே மாதிரி தான் இதை வந்து என்ன சொல்லலாம், மியூட் வைங்க, வால்யூம் கம்மி பண்ணு, வால்யூம் அதிகம் பண்ணு, ரிவைண்ட் பண்ணு, ஃபாஸ்ட் ஃபார்வர்ட், இதெல்லாம் வந்து அதை வந்து நம்ம வாய்ஸ் மூலமாக வந்து சொன்னால் வந்து அது வந்து இது பண்ணும். லைக் அலெக்ஸா மாதிரி தான் இல்லை, ஆனால் இது வந்து ஒரு அப்ளிகேஷன், அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே கூகுள் கான்டாக்ட்ஸ் என்னன்னு தெரியும், ஜென்ரலாக கான்டாக்ட்ஸை சேவ் பண்ணுறது. ஸோ வந்து அதுதான் வந்து கூகுள் கான்டாக்ட்ஸாக. ஜென்ரலாக நம்ம வந்து ஒரு நம்பர் வாங்கி சேவ் பண்ணுறது தாங்க, அது வந்து கூகுள் கான்டாக்ட்ஸ்னு தனியாக இருக்குது, அவ்வளோதான். ஸோ அடுத்து ஃபினான்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒரு ஷேர் மார்க்கெட்டிங் அதை பற்றிலாம் காட்டுறது தான் ஓகேங்களா. அது பங்குச்சந்தை அந்த இது தான், அதை வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பராக காட்டுறது தான் ஃபினான்ஸ் ஓகேங்களா. அடுத்து கூகுள் ஃபார்ம்ஸ் தான் என்னென்னா, இப்போ கூகுள் ஃபார்ம்ஸ் நிறையா வந்திருக்கும் ஓகேங்களா. இப்போ ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணோன்னா வந்து நம்ம வந்து இந்த பேப்பர்லாம் எடுத்து பண்ண தேவையே கிடையாது. இப்போ கூகுள்லேயே வந்து நமக்கு ஒரு மெயில் ஐடி இருந்துச்சுனாலே போதும், நம்ம வந்து இதெல்லாம் செஞ்சுக்கலாம். இதில் வந்து டெஸ்ட் மாதிரியும் வைக்கிறாங்க, இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி ஃபார்மில். ஸோ இதில் வந்து சர்டைன் நேமு, நமக்கு வந்து நம்ம ரோல் நம்பர் அந்த மாதிரி வச்சுக்கலாம், இல்லைனா வந்து வேறு நிறைய விஷயத்துக்குமே இது யூஸ் பண்ணலாம். ஸோ என்ன சொல்கிறது, இப்போ பேப்பரில் ஃபில் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஆன்லைனில் வந்து ஈஸியாக ஃபில் பண்ணியிருக்கலாம். ஆனால் நமக்கு மெயில் ஐடி தேவைப்படுது இதுக்கு ஓகேங்களா. ஸோ கீபோர்ட்னால் ஒன்றுமே கிடையாது, கீபோர்ட் நார்மல் கீபோர்ட் மாதிரி தான் ஓகேங்களா. அதுக்கு வந்து நம்ம ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கணும். இதில் வந்து ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணலாம். ஸோ லைக் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு வந்து ஒரு ஆப் தேவை, கூகுள் கீபோர்ட்ன்ற ஆப்பை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ ஜிமெயில்னால் எல்லாருக்கும் என்னென்னு தெரிஞ்சிருக்கும், மெயில் அதுதான் ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து ஒருத்தவங்க கிட்ட ஒரு நோட்ஸ் அனுப்பினாலும் மெயில் அனுப்பிக்கலாம். நாட் ஒன்லி மெயில், ஐ மீன் நோட்ஸ், ஃபோட்டோஸ், லைக் நிறைய விஷயம் வந்து மெயிலில் ஷேர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஜென்ரலாக அலர்ட்னா என்ன சொல்கிறது, ஒரு விஷயத்த வந்து நமக்கு வந்து தெரிவிக்கிறது. அதே மாதிரி தான் கூகுள் அலர்ட்னா, நம்ம ஒரு வெப்பேஜ் பார்க்கணுன்னா இல்லை ஒரு பிளாக்ஸ் நமக்கு தேவைப்படுதுன்னா அதுக்கெலாம் வந்து நம்ம லைக் பண்ணியிருந்தோம், அதை வந்து நம்ம லைக் சப்ஸ்கிரிப்ஷன் அந்த மாதிரி பண்ணியிருந்தோம்னா அந்த அலர்ட் மாதிரி நமக்கு கொடுங்க. இந்த மாதிரி புதுசாக அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு பிளாக் மாதிரி வந்திருக்கு,
அண்ட் தென் ஆர்டிக்கல் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நமக்கு காட்டும். அதான் வந்து கூகுள் அலர்ட். ஸோ அடுத்து என்னென்னா கூகுள் கிளாஸ் ரூம். கூகுள் கிளாஸ் ரூம் இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நிறைய நமக்கு வந்து இந்த அசைன்மெண்ட்ஸ்லேருந்து எல்லாமே வந்து இந்த கூகுள் கிளாஸ் ரூம் மூலமாக நம்மளை கொடுத்து நம்மளை கொஞ்சம் டென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் வந்து கூகுள் கிளாஸ் ரூம். ஸோ இட்ஸ் ஃபார் ஃபன், ஓகேங்களா? நான் சும்மா சொன்னேன், டென்ஷன்லாம் பண்ணல. நம்ம வந்து படிக்கிறதுக்காக அவங்க வந்து அதில் சென்ட் பண்ணிட்டுருக்காங்க, அவ்வளோதான். ஸோ அடுத்து வந்து கூகுள் டியோ, லைக் வீடியோ கால் மாதிரி தாங்க. அது வந்து கூகுள் சேட். கூகுள் சேட்னா ஒன்றுமே கிடையாது. வாட்ஸ்அப், இன்ஸ்டாவில் வந்து நம்ம எப்படி சேட் பண்ணி வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புகிறோமோ அதே மாதிரி தான் இன்ஸ்டண்ட்டாக. அது வந்து கூகுள் சேட்னு ஒன்று இது பண்ணியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா கூகுள் க்ளவுட் பிரிண்ட். ஸோ கூகுள் க்ளவுட் பிரிண்ட்னால் ஒன்றுமே கிடையாது. நம்ம பிரிண்டரை வந்து நம்ம வெப்பேஜ் கூடயோ இல்லை வந்து வெப்பில் வந்து கனெக்ட் பண்ணுறது தான். அது வந்து என்ன பண்ணணும்னா இப்போ டக்குன்னு வந்து ஒரு இமேஜை நீங்கள் வந்து பிரிண்ட் எடுக்கணும்னா அது வந்து ஈஸியாக எடுத்துரும். அதான் வந்து கூகுள் க்ளவுட் பிரிண்ட் சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து கூகுள் எக்ஸ்பெடிஷன். ஸோ இதை வந்து எஜுகேஷனுக்காக யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, டீச்சர்ஸாக இருந்தாலும் சரி, நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நமக்கு வந்து தெரியாத விஷயத்தை நிறைய இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ வந்து அதுக்கு தான் வந்து இது யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து கூகுள் எஃப்ஐ. ஸோ இது வந்து ஒரு டெலிகம்யூனிகேஷன் சர்வீஸ் தான், ஓகேங்களா? இப்போ வந்து செல்ஃபோன் கால்ஸ், எஸ்எம்எஸ் அந்த மாதிரி அனுப்புறதுக்கு வந்து இது யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து கூகுள் ஃபிட். கூகுள் ஃபிட்னா என்னென்னா, ஸோ கூகுள் ஃபிட்னா நம்ம ஃபிட்னா என்ன தெரியும், ஃபிட்னஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம எவ்வளோ நடக்கிறோம், எவ்வளோ தண்ணி குடிக்கிறோம், அதே மாதிரி அதெல்லாம் வந்து மானிட்டர் பண்ணி நம்மக்கிட்டே சொல்கிறோம். இது வந்து நம்ம வந்து டெய்லி ஆக்டிவிட்டீஸை வந்து அது வந்து மானிட்டர் பண்ணி இப்போ நம்ம வந்து ஒரு கோல் மாதிரி செட் பண்ணி வைக்கிறோன்னு வைங்களேன். அதில் அந்த கோலை நம்ம ஃபாலோ பண்ணுறோமா இல்லையா? இப்போ வந்து நான் வந்து ஒரு நாளைக்கு 500 ஸ்டெப்ஸ் நடக்கிறேன், ஆனால் வந்து நான் 150 ஸ்டெப்ஸ் தான் நடந்திருக்கிறேன். அது வந்து ஒரு ரிமைண்டர் மாதிரி நமக்கு சொல்லணும், இந்த மாதிரி நீங்கள் நடக்கலை. ஸோ அதுக்கு தான் வந்து கூகுள் ஃபிட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. கூகுள் ஃப்ளைட்ஸ் தான் ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ வந்து எந்தெந்த ஃப்ளைட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, எவ்வளோ டிக்கெட் ரேட்டு, அதே மாதிரி தான். ஸோ வந்து நம்ம தனித்தனியாக ஒவ்வொரு இதுக்கு போய் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம வந்து இந்த கூகுள் ஃப்ளைட்ஸை போனால் எல்லா ஃப்ளைட் ஏர்லைன்ஸோட இதுவும் இருக்கும். ஸோ நம்ம வந்து அந்த ரேஞ்ச், அந்த ப்ரைஸை வந்து நம்ம கம்பேர் பண்ணி எது சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கோ அதை போய் ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து கூகுள் ஃபாண்ட்ஸ். கூகுள் ஃபாண்ட்ஸ்னால் என்னென்னு தெரியும். ஜென்ரலாக ஃபாண்ட்ஸ்னால் என்ன, ஒரு டைப் ஆஃப் ரைட்டிங்ஸ், ஓகேங்களா? இந்த ஆல்ஃபபெட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்கிறது தான். ஸோ அதுதான் வந்து கூகுள் ஃபோன். இதுக்கு ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி அந்த ஃபோன் நமக்கு தேவைப்படுதுன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து கூகுள் மீட் வந்து இப்போ எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்சிருக்கும். ஆன்லைன் கிளாஸ் எடுக்கப்படுறது, ஜென்ரலாக மீட்டிங்ஸையும் இதில் வந்து பண்ணலாம். பட் இப்போ வந்து நம்ம சைடில் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் வந்து கூகுள் மீட்டில் தான் எடுக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து மெயில் ஐடி வேணும், அவ்வளோதான். கூகுள் ஒன். ஸோ கூகுள் ஒன் வந்து என்னென்னா ஒன்றுமே கிடையாது. ஸோ வந்து ஒரு ஸ்டோரேஜ், க்ளவுட் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? இது வந்து நம்ம ஸ்டோரேஜுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டார்டிங்கே வந்து ஒரு 15 GB வந்து ஃப்ரீ ஸ்டோரேஜாகவே நம்ம வந்து ஷேர் பண்ணலாம். லைக் ட்ரைவு, கூகுள் மெயிலு, ஃபோட்டோஸ், அதுக்கெலாம் வந்து இது யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அடுத்து என்னென்னா கூகுள் பேன்றது எல்லாருக்குமே தெரியும். ஈஸியாக நம்ம வந்து பே பண்ணணும். மணி கொடுக்காம நம்ம டேரெக்டாக வந்து அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி தான், ஓகேங்களா? ஸோ வந்து கூகுள் ப்ளே தெரியும். கூகுள் ஃபோட்டோஸ், நம்ம எடுக்கிற ஃபோட்டோஸ்லாம் வந்து டேரெக்டாக அழகாக கூகுளில் இருக்கும். நம்ம வந்து ஃபோனில் டெலிட் பண்ணாலும் கூகுளில் டெலிட் ஆகாது. நம்ம போய் அதை அழகாக போய் பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து கூகுள் ஸ்ட்ரீட் வியூ. ஸோ வந்து இது வந்து ஒரு இமேஜ் மாதிரி தான், கூகுள் மேப்பில் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நம்ம வந்து எந்தெந்த பொசிஷனில் வந்து ஒரு ஸ்ட்ரீட்டை பார்க்கலாம். இப்போ வந்து இந்த ஸ்ட்ரீட்டில் என்னென்ன இருக்குன்றது தெரிஞ்சுட்டு எந்தெந்த ஷாப்ஸ் இருக்குது அதெல்லாம் வந்து இது மூலமாக பார்க்கலான்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, ஸோ அடுத்து கனெக்டட் ஹோம்ஸ்னால் ஒன்றுமே கிடையாது. நம்ம இது அலெக்ஸாவை எப்படி வந்து நம்மளோட அந்த டிவி கூடயோ இந்த சிஸ்டம் கூடயோகெல்லாம் கனெக்ட் பண்ணுவோம். லைக் ஃபோன் எதை வேணாலும் வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து நம்ம வந்து ஒரு ஆர்டர் பண்ணால் வந்து அது வந்து என்னது டக்குன்னு சடனாக வந்து லைட் ஆஃப் பண்ணுறதா இருக்கட்டும், டிவி ஆன் பண்ணுறதா இருக்கட்டும், எதுவாக இருக்கும். அதே மாதிரி தான் கனெக்டட் ஹோம்ஸ்ன்றது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆட்டோமேஷன் மாதிரி, ஓகேங்களா? ஃபார் வீட்டுக்கு தான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து என்ன சொல்கிறதுனா அதுக்கு வந்து கனெக்டட் ஹோம் சொல்லியிருக்காங்க. இது வந்து என்னென்னா
நம்ம என்ன சொல்கிறது, எல்லா அப்ளிகேஷன்ஸையும் நம்ம இது மூலமாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து லைக் நம்ம வந்து டிவி ஆஃப் பண்ணாமல் ஆஃபீஸ் போயிட்டோன்னா இல்லை ஸ்கூல் போயிட்டோன்னா, ஸோ டக்குன்னு நம்ம வந்து சொல்கிறதுக்கு அந்த டைமில் எடுத்து நம்ம ஃபோன் கூட அதை கனெக்ட் பண்ணி வச்சுருப்போம். அப்போ வந்து நம்ம சொல்லலாம் அந்த மாதிரி ஆஃப் பண்ணுறது. ஸோ நமக்கு சந்தேகம் வரும், லைக் இதெல்லாம் ஆஃப் பண்ணியிருக்கோமா இல்லையான்னு சொல்லிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இது வந்து கனெக்டட் ஹோம்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஹோமை வந்து ரொம்ப செக்யூர்டாகவும் வச்சுருக்கோம். இதில் வந்து அலார்ம் சிஸ்டம்ஸ்லாம் கூட இருக்குது. லைக் யாராச்சும் வீட்டுக்குள்ளே வந்தாலும் வந்து நமக்கு அதை காட்டி கொடுக்குற இதுக்கும் இதுக்கு இருக்குது. நம்மளை தவிர, ஐ மீன் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் தவிர. ஓகேவா?